தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல பார்த்தா கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தது. 3வது வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கர்த்தர் சொல்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். சபிக்கிறவர்களை அவங்க சபிக்கப்பட்டு இருப்பார்கள். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த பெண் ஒருடைய வஸ்திர தொட்டாலும் நான் சுகமாவேன்னு சொல்லி தொட்டு விசுவாசத்துல தொடும் பொழுது வல்லமை கடந்து வந்ததோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்மை யார் ஆசீர்வதிக்காங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, யார் சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம பிறருக்காக ஜெபிக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். நம்ம யாரையும் நம்ம சபிக்க கூடாது. கர்த்தர் அவ்விதமாய் அவர் மகிமைப்படுவாராக. ஆமென்.